அண்ணாமலைக்கு இங்க விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறதுனால விஜயாவோ இங்க மீனாவை ஹாஸ்பிட்டலை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கோபத்தோடவே இங்க ரவியை பார்த்து, ரவி, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இவளை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு. வீட்டு பக்கம் வரக்கூடாது. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். இதுக்கு மேலேயும் இவ இங்க நின்றுகிட்டு இருந்தானா நான் இங்கேயே நாண்டுகிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே அங்க ஸ்ருதி இருந்துகிட்டு, ஆண்டி, உங்களுக்கு எத்தனை தடவை ஆண்டி சொல்றது? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. என்ன ஸ்ருதி, என்ன புரிஞ்சு நடந்துக்கணும்? கொஞ்சமாவது இவளுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவ நினைச்சானா முதல்ல இவ இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டும் விஜயா இங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மீனாவை ரொம்ப கோபத்தோட திட்டிக்கிட்டு இருக்க. வேற வழி இல்லாம இங்க மீனா ரொம்பவுமே அவமானப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு அழுதுகிட்டே வெளியே போறாங்க. பின்னாடியே முத்துவோ, அம்மா, நீங்க மீனாவை இப்படி திட்டுறீங்கல்ல, கூடி சீக்கிரம் மீனா யாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. நானும் வரேன். இனி மீனா இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே அங்க ரவி இருந்துகிட்டு, டே முத்து, நீ போய் மீனா அண்ணிய பாருடா. இங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். மீனா அண்ணி எங்க போறாங்கன்னு பாரு. அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு ரவி சொல்ல, இங்க முத்துவுமே சரிடா ரவி, நீ அப்பாவை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாரு. மீனாவோ நேரா இங்க விஜயாவோட வீட்டுக்கு போய் தன்னோட துணிமணிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. உடனே அங்க வந்த முத்துவோ, மீனா, இப்போ நீ எங்க கிளம்பிட்ட? அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, உன்னை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் அவங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சமாதானப்படுத்த, ஆனாலும் இங்கே மீனா இருந்துக்கிட்டு, இல்லைங்க, இத்தனை நாள் நானுமே அந்த சாமியாடி பொம்பளையே நம்பலை. ஆனால் இப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. ஒருவேளை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அங்கே மாமா அடிபட்டு கிடக்கிறாரோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பத்ததுக்கு அத்தை வேற என் மனசை ரொம்ப நோகடிச்சிட்டாங்க. இனிமேலும் நான் இங்கே இருக்க மாட்டேங்க. என்ன மீனா, அம்மா தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயும் சாமியாடி அது இதுன்னு ஏதோ பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன நீ நம்பலல? கண்டிப்பா அந்த சாமியாடி பொம்பளை ஏதோ ஒரு பொய்யை தான் சொல்லிட்டு போயிருக்கு. ஆனா அம்மாவும் அதுக்கேத்த மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு யாராவது காரணமா தான் இருக்கும். முதல்ல நாம யாரு அப்பாவை இடிச்சு தள்ளினதுன்னு அதை கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்குன்னு துணியை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து மீனாவை சமாதானப்படுத்தலானோ, மீனாவோ, இல்லைங்க, நான் முதல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தன்னோட துணிமணிகளை எடுத்துக்கிட்டு நேரா சந்திரா வீட்டுக்கு போறாங்க. என்னடி மீனா, இப்போ எதுக்காக அழுதுகிட்டு இப்படி துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வர? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சந்திரா கேட்க, அம்மா, அம்மா, மாமா என்னால அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. என்னடி சொல்ற, உன்னாலயா? ஆமாம்மா, நான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே மாமாவுக்கு இப்போ இந்த நிலைமை. பாரு, மூச்சு பேச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அத்தையும் என்ன தான் காரணம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஒருவேளை நான் தான் காரணமோன்னு எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்குமா. இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டு இருக்க. ஏய், ஏண்டி நீயும் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம், மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பேசிக்கிட்டு இருக்க. இங்கே முத்துவோ அங்கே சந்திரா வீட்டுக்குள்ளே வராரு. மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை. அத்தை பாருங்க அத்தை, இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. என் அம்மா சொல்றது தான் சரின்னு சொல்லிட்டு இவளும் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு பேக் எடுத்துக்கிட்டு வந்துட்டா. கொஞ்சமாவது நீங்களாவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து சொல்ல, சந்திரா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் மீனா இனிமே நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் அங்க வந்த சத்யாவோ எங்க முத்துவை பார்த்து, மாமா, நீங்களே யோசிச்சு பாருங்க மாமா, ஒருவேளை அன்னைக்கு அந்த சாமியாடி பொம்பளை சொல்லிட்டு போச்சுல, அதுக்கப்புறம் யாராவது திட்டம் போட்டு மாமாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு கூட காரணமா இருக்கலாம்ல. டேய், நானும் அதே தாண்டா இவகிட்ட சொன்னேன். ஆனா அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ மாமா, இங்க பாருங்க, மாமாவுக்கு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா உண்மை தெரியும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்ல, மீனா, சத்யா சொன்னது புரிஞ்சுதுல, கேட்டியா? அவனே சின்ன பையன், எவ்வளோ சூப்பராக சொல்கிறான் பாரு. முதல்ல நீ அழறத நிறுத்து. நானும் சத்யாவும் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பைக்குக்காரன் எவன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்ல, இங்கே மீனாவோ அங்கே அழைய நிறுத்தாம அழுதுகிட்டு இருக்க. டே சத்யா, இவெல்லாம் அழுக நிறுத்த மாட்டா. முதல்ல உண்மையை நிரூபிப்போம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சத்யாவை அழைச்சிக்கிட்டு முத்து நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறாரு. கூடவே அழைச்சிக்கிட்டு வந்த அண்ணாமலையோட ஃப்ரெண்டுமே, இங்கே தான் முத்து, இங்கே தான் நானும் அண்ணாமலையும் பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு வந்தோம். எப்படி எந்த படுபாவின்னு தெரில, வந்து பைக்கில் இடிச்சிட்டு அவன் பாட்டுக்குன்னு போய்கிட்டே இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஃப்ரெண்டு சொல்ல, உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு, அங்கிள், ஏன் அங்கிள் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாருன்னு அந்த வண்டி ஓட்டினவன் வந்து பார்க்கவே இல்லையா?
இல்லப்பா, நான் எவ்வளவோ கத்துனேன். ஆனா அவன் திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்குன்னு போயிட்டான். அங்கிள், நீங்க அவன் முகத்தை பாத்தீங்களா? இல்லப்பா, அவன் ஹெல்மெட் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அண்ணாமலையோட ஃப்ரெண்டு சொல்ல, உடனே இங்க முத்துவுக்குமே சந்தேகம் வருது. சத்யா, இது பக்காவா திட்டம் போட்டுதான் மீனாவை யாரோ இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு இப்படியெல்லாம் நடத்தியிருக்காங்க. கண்டிப்பா அப்பாவோட இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமானவனை நான் சும்மாவே விட மாட்டேன். மாமா, நீங்க கோவப்படுறதை நிறுத்துங்க. முதல்ல அதோ ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதில் அந்த வண்டிக்காரன் யாரு, அந்த பைக்கில் என்ன நம்பர் இருக்குன்னு நாம் கண்டுபிடிச்சோன்னா கூடி சீக்கிரம் அவனையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்ல, முத்துவும் சத்யாவும் பக்கத்தில் இருக்க வீட்டில் போய் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட, இல்லைப்பா, அதெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம். நீங்கள் என்ன போலீஸா என்ன? ஐயோ இல்லைங்க, என் அப்பா அடிபட்டு இருக்கிறதுக்கு காரணமானவனை நாங்கள் கண்டுபிடிக்கணும், கொஞ்சமாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அங்கே முத்து ரொம்ப கெஞ்சி பேச, அந்த வீட்டுக்காரவங்களுமே சரிப்பா, எதை நீ ரொம்ப கெஞ்சி பேசுறியன்னு சொல்லிட்டு உனக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக அங்கே முத்து கிட்ட கொடுக்க, முத்துவும் சத்யாவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அண்ணாமலையை இடிச்ச அந்த பைக்கோட நம்பரையும் எடுத்து இங்கே சத்யா இருந்துக்கிட்டு, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னோட ஃப்ரெண்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்கிறான், அவங்கிட்ட கொடுத்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு எல்லாமே தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா இங்கே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் கொடுக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே அவரோட ஃப்ரெண்டுமே அந்த வண்டியோட ரெஜிஸ்டர் நம்பர் முதற்கொண்டு அட்ரஸ் கொண்டு யார் என்னன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. மாமா கிடைச்சிருச்சு மாமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு சத்யாவுமே ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆள் வீட்டுக்குமே போகிறாங்க. அங்கே போய் கதவை தட்ட, யார் நீங்க? டேய் உண்மையை சொல்லு, என் அப்பாவை நீ தானே இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, இல்லையே, நான் இல்லையே, இங்க பாரு, நீ தான் இடிச்சன்னு எங்க கிட்ட ஆதாரமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அங்க இருந்தவங்கிட்ட போட்டு காட்ட, சார் இதெல்லாம் ஏன் வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தப்பிக்க பார்க்க, இங்க முத்துவோ அங்க இருந்தவனை அடி வெளுத்து வாங்குறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லைனா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். சார் போலீஸ்லாம் வேண்டாம் சார், நான் குழந்தை குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு பணம் தேவைப்பட்டது, அப்போ சிந்தாமணி அக்கா தான் இந்த மாதிரி பணம் கொடுக்குறேன், ஒருத்தரை வயசானவரை நீ இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் சார், அவங்க கொடுத்த காசுக்கு நான் வேலை செஞ்சேன் சார், என்னை மன்னிச்சு விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை அந்த ஆள் சொன்னதை கேட்டதும் இங்க முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் ஆகுது. பாத்தியா சத்யா, நான் சொன்னல, யாரோ பக்காவா திட்டம் போட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு, எல்லாம் அந்த சிந்தாமணி வேலை தான், இனிமே அந்த சிந்தாமணியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்ன முத்து உடனே அங்க சந்திராவோட வீட்டில் இருந்த மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா நீ முட்டாள் மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறத விட்டுட்டு நான் சொல்கிற அட்ரஸுக்கு சீக்கிரமாக வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை வைக்க, மீனாவுமே அங்கே முத்து சொன்ன அட்ரஸுக்கு போக, என்னங்க இப்போ எதுக்காக என்ன இந்த சிந்தாமணி வீட்டுக்கிட்ட வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, உடனே முத்து இருந்துக்கிட்டு, மீனா அப்பா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த சிந்தாமணி தான். ஆமாம் மீனா, அப்பா அடிபட்டு கிடந்த இடத்துக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்ததுல அப்பாவை பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வைக்க சொன்னது அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முத்து சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாம் மீனா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக ஒன்றை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு அந்த சிந்தாமணி நினைக்கிறான்னு தான் தெரியல அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க இங்கே சத்யாவோ போலீஸ் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு. மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன், வாங்க மேடம், என் அப்பா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு கிடக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ இருக்கானே இவன் தான், இவன் கிட்ட பணத்தை கொடுத்து அந்த சிந்தாமணி தான் எங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ண வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, சரிங்க சார் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வீட்டுக்குள்ள இங்க முத்து போலீஸோட வர்றதை பார்த்ததும் சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவன் என்ன போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கான், அது மட்டும் இல்லை நாம பணத்தை கொடுத்த அவனுமே கூட நின்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியோடையும் குழப்பத்தோடையும் பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, என்ன சிந்தாமணி, உன்னோட அடியாள் எப்படி எங்ககிட்ட மாட்டினான்னு யோசிச்சு பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கியா? என்ன முத்து இங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, இவன் யாரு, எதுக்காக நீ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க, உடனே அங்க முத்து இருந்துக்கிட்டு பக்கத்துல இருந்த அவனை ஓங்கி ஒரு அறை கொடுக்க, அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்க்கா, என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க, அதனால நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன், நீ தான் பணம் கொடுத்து அண்ணாமலைங்கிறவரை வண்டி ஏற்றி கொலை பண்ண சொன்னேன்னு நான் சொல்லிட்டேன்க்கா, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த ஆளுமே சொல்ல, இதை கேட்டதும் சிந்தாமணிக்கு அதிர்ச்சியா இருக்கு. டேய் நீ யாருடா, என்னமோ என்ன வந்து அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்க,
உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சிந்தாமணி இங்க தப்பிக்க பார்க்க உடனே அங்க இருந்த முத்துவோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்காட்ட, நீ சொல்லிதான் அவன் எங்க அப்பா மேல வண்டியை ஏத்தி வச்சிருக்கான். சொல்லு, எதுக்காக என் அம்மாவை நம்ப வைக்கணும்னு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பக்காவா திட்டம் போட்டு இதெல்லாம் நடத்தியிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவத்தோட சிந்தாமணி கிட்ட கேட்க, உடனே அங்க இருந்த மீனாவோ அங்க சிந்தாமணிய ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏமா இருமா, இப்போ எதுக்காக அடிக்கிற? நாங்க போலீஸ்னு எதுக்காக வந்திருக்கோம்? ஏய் சொல்லு, நீ தான் திட்டம் போட்டு இவனை வச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ண பார்த்திருக்கியா? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே இங்க சிந்தாமணி இருந்துக்கிட்டு, சொல்லிடுறேன் மேடம், என்னோட பூக்கட்டுற பிஸ்னஸ்ல இவ ரொம்ப கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக நான் தான் போலியா ஒரு சாமியாரை ரெடி பண்ணி அந்த விஜயா கிட்ட எப்படியாவது மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும், அப்பதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும்னு ஏதேதோ சொல்ல வச்சேன். அவளும் அதை நம்புற மாதிரி இருந்தா. ஆனா அது சீக்கிரம் நடக்கலையேன்னு சொல்லிட்டு விஜயாவோட புருஷனை லைட்டா தட்டி விட்டா கண்டிப்பா ஏதாவது பெரிய பூகம்பமா வெடிச்சு மீனாவை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு நானும் பார்த்தேன். அதே மாதிரி நடக்கும்னு பார்த்தேன். கடைசியில இந்த ராஸ்கல் வந்து உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டான். இப்போ என்ன மேடம், உங்ககிட்ட எவ்வளவு பணம் வேணும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, பாத்தீங்களா மேடம், பண்றதையெல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்டயே பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றா. இவளெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து சொல்ல, ஏய் எங்ககிட்ட எவ்வளவு தைரியம் இருந்தா பணம் கொடுக்குறேன்னு சொல்ற? பணத்தை பார்த்து நாங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? முதல்ல நடடி ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிந்தாமணியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்கே மீனாவை பார்த்து முத்து இருந்துக்கிட்டு, போதுமா மீனா, அம்மாவை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த சிந்தாமணி இல்லாத நாடகத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா. அதையும் என் அம்மா நம்பிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க அப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு நீயும் பேக் எடுத்துக்கிட்டு போய் உன் அம்மா வீட்டில் உக்காந்துட்ட. இங்க பாரு, போய் முதல்ல அப்பாவை பார்க்கணும். நீ வா மீனா, நீ அப்பா பக்கத்துல இருந்தாதான் அப்பா கண்முழிச்சு சந்தோஷமா பாப்பாரு, மறுபடியும் நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு வருவாரு. வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவை ஒரு வழியா சமாதானப்படுத்தி அங்க முத்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு.